நீங்க வீட்டுல போனா கரப்பாம்பூச்சி காலுக்குள்ள போற மாதிரி இந்த அணில் குஞ்சுகள்லாம் காலு கீழே போய்கிட்டு இருக்கு. இவங்க என்னடா அங்க வந்தாங்க? இந்த ஸ்கூல் லீவ் விட்டா போதும், ஒவ்வொரு ஊருக்கு இந்த மழை வெள்ளம் சொல்லி மாவட்ட ஆட்சியர்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுறாங்க. ஸ்கூல் லீவ் விட்ட உடனே வீட்டு பாடமும் செய்யறது கிடையாது, இம்போசிஷன் எழுதுறது கிடையாது, எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல உட்காந்து அப்பா அம்மா பேச்ச கேட்காம உட்காந்துட்டு பேஸ்புக் எடுத்த உடனே எதையாவது ஒரு கமெண்டா ஆபாசமா எழுதுது. இதுல டிசிப்ளினான பாலிடிக்ஸ் தான், ராணுவ கட்டமைப்பான். டிசிப்ளினா ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாம, அரசியல்லாம் என்னன்னு தெரியாது. தீண்டாமை அப்படின்னா தீண்டாமை தெரியுமா என்னது? தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்து, அடியும் உதையும் கலந்து வச்சு அப்போ கிரிப்பொங்கல் அப்போ கிரிப்பொங்கல் அப்போ கிரிப்பொங்கல் தளபதி பாடிக்காரா, அதுதான் தீண்டாமை அப்படிம்பாங்க. என்னடா தீண்டாமை? அப்ப சாதி ஒழிப்புனா என்ன அப்படின்னா சாதி அதுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. தமிழ்னா என்ன? தமிழ் பத்தி தலைவர் அணைக்க பாடிக்கார, தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. என்ன அர்த்தம்? கன்னட நாட்டை வாங்கி தரணும், காவிரியை வாங்கி தரணும்னு சொல்றாருங்கிறான். இதுதான் அவனுடைய அரசியல். அவன்கிட்ட போயிட்டு நம்ம நாகரிக சந்திப்பு, படத்துக்கு நன்றி சொல்லும் சந்திப்பு அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ரஜினிகாந்தா இருந்தா அடி, சீமா இருந்தா அடி, வாடனா இருந்தா வெட்டுவோங்கிற மாதிரி இப்ப கிளம்பிட்டாங்க.